Good evening friends, welcome to the channel. This is Divakar Soundararajan. டிஸ்க்ளைமரை பார்த்துட்டு நம்ம நிஃப்டியை பார்ப்போம். நிஃப்டி நேற்றுக்கு என்ன நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தது அப்படின்னு பார்த்தோன்னா, மார்னிங் இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸை தாண்டி தான் கேப் அப் ஆச்சு. ப்ரைஸ் சஸ்டெயின் ஆகுதான்னு பார்த்தோம். கரெக்டாக வந்து சப்போர்ட்டில் எடுத்து மார்க்கெட் மேலே போச்சு. ஸோ ப்ரைஸ் சஸ்டெயின் ஆகிடுது, கன்ஃபார்ம் ஆகிடுது. ரீடெஸ்ட்டுக்கு வெயிட் பண்ணோம். கரெக்டாக இந்த இடத்துல ஒரு ப்ராஃபிட் புக்கிங், ஒரு ரீடெஸ்ட் கேண்டில். ஸோ இந்த இடத்துல நம்ம தைரியமாக எடுக்கலாம். ஏன்னா இது 15 மினிட்ஸையும் தாண்டி பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஒரு ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு இங்கே ஷார்ட் ஆகிடுது. நம்ம இந்த இடத்துல கண்டிப்பாக ஒரு லாங் கால் போயிருக்கலாம். லாங் கால் போயிருந்து கண்டிப்பாக நமக்கு நல்ல ரிஸ்க் ரிவார்டு கிடச்சிருக்கும். ரிவார்டு இது பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் பார்த்தா இந்த ரெட் கேண்டில் தான். டார்கெட் பார்த்தீங்கன்னா இந்த 1 ஹவர்ஸ் ரெசிஸ்டன்ஸு. ஸோ கிட்டத்தட்ட ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா என்ன ஆகுது, கிட்டத்தட்ட 20 பாயிண்ட்ஸ் தான் இருக்குது ஸ்டாப் லாஸு. டார்கெட் 100 பாயிண்ட்ஸு. ஸோ 1:4 வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக நமக்கு கிடச்சிருக்கும். சப்போஸ் இந்த ட்ரேட் எடுக்கலை, மார்க்கெட் வந்து பேரிஷ் மூடில் தான் இருக்குது அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணோன்னா, ஏன்னா நம்ம சொல்லியிருந்தோம் இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸை தாண்டி மார்க்கெட் சர்வைவ் ஆனால் தான் நம்ம கால் சைடு போகணும், இல்லை போகக்கூடாதுன்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ அதனால் இங்கே ரிவர்ஸ் ஆகும்போது இந்த இடத்துல எடுத்துருக்கலாம். அப்படி பயனா இந்த இடத்துல கண்டிப்பாக இந்த ரெட் கேண்டில் வந்தப்பறம் இந்த இடத்துல நம்ம போட்டுட்டு இதை டார்கெட்டாக வச்சுருந்தாலும் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ ஆனால் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஃப்ரைடேலேருந்து இந்த ஃப்ரைடே கிட்டத்தட்ட 1 வீக்காக வந்து கிட்டத்தட்ட ஒரு 150 பாயிண்ட்ஸ் தான் சுற்றிட்டு இருக்கு. பெருசாக நிஃப்டியில் மூவ்மெண்ட் இல்லை. ஏன்னா மார்க்கெட்டோட குளோபல் சுச்சுவேஷன் அந்த மாதிரி இருக்குது. ஒரு மார்க்கெட் மேலேயும் போக மாட்டேங்குது, கீழேயும் போக மாட்டேங்குது. முன்னெல்லாம் வந்து ஒரு 700 600 வரும்போது திருப்பி மார்க்கெட் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போய் ஆல் டைம் ஹிட் பண்ணிவிட்டு ஒரு 100 பாயிண்ட் 50 பாயிண்ட் மேலே டச் பண்ணிவிட்டு கீழே வரும். பட் இந்த பாட்டி இந்த 25,865 தாண்டவே இல்லை. ஸோ நிஃப்டி ஒரு வாரத்தில் எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். அதுக்கு முன்னாடி மற்றதெல்லாம் என்னன்றதை பார்த்துருவோம் வாங்க. பேங்க் நிஃப்டி பார்த்தோன்னா நேற்று கொஞ்சம் பரவாயில்ல. பேங்க் நிஃப்டி நல்லா ப்ளஸில் போயிட்டுருக்கு. ஆல் டைம் நோக்கி போயிட்டுருக்கு பேங்க் நிஃப்டி தான் பாசிட்டிவாக இருக்குது. ஏன்னா ஃபைனான்ஸ் செக்டர் எல்லாமே பாசிட்டிவாக இருக்குது. அடுத்தது வந்து மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப் ரெண்டுமே ஃப்ளாட், பெரிய எதுவும் சொல்ல முடியாது. கோல்டும் வந்து பெரிய இம்ப்ரூவ்மெண்ட்னு சொல்ல முடியாது. 604. அடுத்து சில்வர் பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு ஒரு 3500 இறங்கியிருக்கு மார்க்கெட்டு. ஸோ மார்க்கெட் யூஎஸ்டி ஐஎன்ஆர் பார்த்தீங்கன்னா 90.6, நேற்று கிட்டத்தட்ட 50 காசு அதிகமாகவே போயிருக்கு. ஸோ மற்ற மார்க்கெட்லாம் அப்படி தான் இருக்குது. நம்ம டேட்டா என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். டேட்டா பார்த்தீங்கன்னா நிஃப்டி வந்து டே வைஸ்லேயே இண்டிசிசி கேண்டில் ஃபார்ம் பண்ணியிருக்கு. அது என்னன்றதை பார்ப்போம். இதை பாருங்கள், இண்டிசிசி கேண்டில் ஃபார்ம் ஆகிருக்கு. அப்படின்னா மார்க்கெட் வந்து ஒரு டைரக்ஷன் தெரியாமல் நின்றுட்டு இருக்குன்னு அர்த்தம். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா 25,800 25,900 ஸ்ட்ராங்காக இருக்குது. எப்படின்றத பார்த்துருவோம். இது பாருங்க 25,800 25,900 ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ புல் சைடில் பார்த்தீங்கன்னா 25,500. ஸோ மார்க்கெட் இந்த ரேஞ்சில் தான் திருப்பி போயிட்டு இருக்கு. இதை தாண்டி மேலே போக மாட்டேன்ட்டு மார்க்கெட்டை பொறுத்தவரையும். பிசிஆர் வந்து 0.65. அடுத்தது எஃப்ஐ டேட்டா எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா, அதுக்கு முன்னாடி ஃபியூச்சர் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். ஃபியூச்சர் இன்ட்ரெஸ்ட் வந்து எண்ட் ஆஃப் தி டே அனலைசிஸ் வந்திருக்கும். நிஃப்டி பார்த்தீங்கன்னா ஷார்ட் கவரிங்னா ஒரு சின்ன ஸ்மால் அப் மூவ்மெண்ட் தான், பெரிய லாங் மூவ்மெண்ட் சொல்ல முடியாது. பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா லாங் பில்டப் காமிக்குது. ஸோ ரெண்டும் கான்ட்ராடிக்ஷனாக இருக்குது. ஸோ நிஃப்டி வந்து நெகட்டிவாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஷார்ட் கவரிங்னா நெகட்டிவாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்ற மாதிரி இப்போ இருக்கிற டேட்டாவை சொல்லுது. மண்டே மார்னிங் ஒரு 15 மினிட்ஸ் 30 மினிட்ஸ் வெயிட் பண்ணி எப்படி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பில்டப் ஆகுதுன்னு பார்த்துட்டு அதுக்கு மாதிரி நம்ம இது பண்ணலாம். இந்த மீன் டைம் எஃப்ஐ டேட்டா எப்படி இருக்கிறத பார்த்துருவோம். எஃப்ஐ டேட்டா ஆஸ் யூஷுவல் அவங்க கண்டினியூஸ் செல்லிங் தான். 1ஆம் தேதியிலேருந்து ஒரு 2ஆம் தேதி ஒட்டி ஒரு 40 கோடிக்கு பை பண்ணாங்க. அதுக்கப்புறம் கண்டினியூஸ் செல்லிங் தான். 1 செகண்ட். ஸோ நாளைக்கு கேபிட்டல் மார்க்கெட் வந்து இந்த மாதிரி இருக்குது. எஃப்ஐ பார்ட்டிசிபென்ட்ஸ் ஒய் டேட்டா பார்ப்போம். பார்ட்டிசிபென்ட் ஒய் டேட்டா பார்த்தீங்கன்னா இன்னியை பொறுத்தவரையும் அவங்க புல்லிஷாக இருக்காங்க. அதோட ஓவரால் பொசிஷன் பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் வந்து ஷார்ட்டில் தான் இருக்காங்க. ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா கால் சைடு வந்து 741 தான் இருக்காங்க. புட் சைடு வந்து 5 lakhs இருக்காங்க. ஸோ 3 lakhs இருக்காங்க. ஸோ அவங்க பேரிஷாக தான் இருக்காங்க எஃப்ஐ. ஸோ நாளைக்கு மார்க்கெட் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிஃப்டி பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட லாஸ்ட் ஃப்ரைடேலேருந்து இன்னி வரையும் அதே ரேஞ்சில் தான் சுற்றிட்டு இருக்கு. இந்த ரேஞ்சில் தான் சுற்றிட்டு இருக்கு. நீங்கள் 1 ஹவரில் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். லாஸ்ட் வீக் பார்க்கும்போதே சொன்னோம் 1 ஹவரில்
மார்க்கெட் வந்து இந்த பர்ட்டிகுலர் 25,850 இந்த ரேஞ்ச் உடஞ்சுன்னா கீழே வந்துடும் அப்படின்னு சொன்னோம். அதே மாதிரி கீழே வந்துடுது மார்க்கெட்டு. கரெக்டாக நம்ம சொன்ன இடத்துக்கு வரைக்கும் வந்துடுது. அதுக்கப்புறம் போகிறது. ஆனால் போனதுக்கப்புறம் இதை தாண்ட முடியல. நம்ம நடுவில் கூட அப்பப்போ ரிவ்யூ பார்க்கும்போது நம்ம சொல்லியிருந்தோம். இந்த 25,800 தாண்டினா தான் நமக்கு வந்து புல் சைட் போக முடியும். இல்லைனா புல் சைட் போக முடியாது அப்படின்னு சொன்னோம். ஸோ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி டச் பண்ணிட்டு கீழே இறங்கிடுது. ஸோ நாளைக்கும் நாம் அந்த 25,800 ரேஞ்சை தாண்டினா தான் புல் சைடு போகலாம். அதர்வைஸ் செல் ஆன் ரைஸை தான் பண்ணணும் அப்படின்ட்டு தான் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிப்போம். எப்படி மார்க்கெட் இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ட்ரேட் பண்ணலாம். மார்க்கெட் வந்து புல்லிஷ் சைட் மாறலை. மார்க்கெட் இஸ் வெயிட்டிங் ஃபார் சம்திங். இந்த குளோபல் நியூஸ், ஈரான் வார், இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் போயிட்டு இருக்கனால மார்க்கெட்டால் அப்சைட் போக முடியல. ஸோ வி ஆல்சோ பேஷண்டாக வெயிட் பண்ணி எப்படி போகுதுன்னு பார்த்து இந்த 25,860 இந்த ரெசிஸ்டன்ஸை தாண்டி மார்க்கெட் சஸ்டெயின் ஆச்சுன்னா வி கேன் கோ ஃபார் புல் சைட். அதர்வைஸ் செல் ஆன் ரைஸ் பட்டியில் புட் சைடே நம்ம ட்ரை பண்ணணும். ஓகேவா? ஐ திங்க் எல்லாம் கிளியராக இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.